வணக்கம் நண்பர்களே. நம்ம பொதுவா அக்குபஞ்சர், சுஜோக் மாதிரியான ஹீலிங் மெத்தட் நெறைய பார்த்துட்டு வரோம் இந்த சேனல்ல. ஆனா இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஹீலிங் மெத்தட பத்தி பார்க்க போறோம். அதாவது பிராணிக் ஹீலிங்ன்னு சொல்லுவாங்க. நம்ம கூட வந்து இப்ப ஸ்பெஷல் கெஸ்ட்டா யார் இருக்காங்கன்னா, ஹீலர் நவநீத கண்ணன் சொல்லி பல வருஷமா பிராணிக் ஹீலிங் பண்ணி நெறைய பேர குணப்படுத்திட்டு இருக்காரு. அவர வந்து இன்னைக்கு நேர்ல நம்ம இன்டர்வியூ பண்ண போறோம். உங்களுக்கான கொஸ்டினையும் நம்ம கேட்க போறோம். பல கேள்விகள் இருக்கு பிராணிக் ஹீலிங்க பத்தி. அத வந்து நான் வந்து அக்குபஞ்சர் மருத்துவரா நான் இதை வந்து எனர்ஜி பேஸ்டு ஹீலிங்கு எப்படி வேலை செய்யுது எல்லாமே அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். ஐயா ஃபர்ஸ்ட். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள் சார். இப்போ பொதுவாக வந்து அக்குபஞ்சர் ஹீலர்ன்றனால நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ எனர்ஜி ஹீலிங் பேஸ்டு மெடிசன் நிறையா இருக்குது. அதை வந்து நீங்கள் எப்படி இதில் வந்து பண்ணுறீங்க, அது எப்படி வேலை செய்யுது உடம்புல? ஓகே. ஸோ இது வந்து எனர்ஜி ஹீலிங் தான். அக்குபஞ்சரும் எனர்ஜி ஹீலிங் தான். ஆமாம் ஆமாம். இப்போ அக்குபஞ்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நீடில் யூஸ் பண்ணி ஆமாம், அந்த நீடில் இருந்து ஒரு சர்க்கியூட் வந்து நம்ம ஆர்கன்ஸில் போய் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே. இப்போ அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம தூண்டும் போது ம், அதுலேருந்து அந்த காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஆமாம். அந்த எனர்ஜி வந்து அந்த நீடில் வழியாக போய் அந்த ஆர்கன்ஸில் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். கண்டிப்பாக. அந்த எனர்ஜி ஆர்கன்ஸ் போய் ஆர்கன்ஸ் வந்து வேலை செஞ்சு அந்த நோய் வந்து வெளியில் போகிற மாதிரி இருக்கும். ஆமாம் ஆமாம். இப்போ இந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு ஒரு பாயிண்ட், மேஜர் பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட்டுக்கு பேர் சக்கரங்கள்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஸோ இந்த சக்கரங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, இதுவும் அந்த பிரபஞ்சத்துல இருந்து சக்தியை வாங்கி அந்த சக்தியை உடம்புக்குள்ள கொடுத்து உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை இந்த சக்கரங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த எனர்ஜி உறுப்புகளுக்கு போய் அந்த உறுப்புகள் அந்த எனர்ஜியை வாங்கி திருப்பி வந்து ரீஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஓகே ஓகே. ஸோ ஆரம்பிச்ச உடனே அந்த நோய்கள் வந்து போயிடுது. சரிங்க சார். இப்போ வந்து ஜென்ரலாக ஒரு கொஸ்டின், இப்போ பிராணிக் ஹீலிங்னா எக்ஸாக்டா என்னன்னு சொல்ல முடியுமா? ஸோ பிராணிக் ஹீலிங்கிறது வந்து எனர்ஜி பேஸ் தான். ஓகே. ஸோ இது வந்து என்னன்னா, மருந்து மாத்திரைகள் இல்லாம நம்ம சக்கரங்களையும் நம்ம உடம்புல சுத்தி இருக்கக்கூடிய ஆறான்னு சொல்லுவாங்க, ஆமா, அந்த ஒளி உடலையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு பழைய தொன்மையான ஒரு கலை தான் பிராண சிகிச்சைன்னு சொல்லுவாங்க. சரிங்க சார். பொதுவா வந்து அக்குபஞ்சர்ல நம்ம ஒரு நீடில் யூஸ் பண்ணி எனர்ஜியை வந்து பேலன்ஸ் பண்றது மூலியமா நோய்களை வந்து குணப்படுத்துறோம். இப்போ அது மாதிரி நம்ம பிராணிக் ஹீலிங்ல எப்படி சார் தொடாமையே வந்து குணப்படுத்த முடியும்னு சொல்றீங்க? அது எந்த வகையில சாத்தியம்? ஸோ இது வந்து நம்ம சக்கரங்கள்னு சொல்றோம். இந்த சக்கரங்கள் ஆறா ரெண்டு வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஓகே. இது வந்து ஒளி உடல்னு சொல்லுவாங்க. ஆறா வந்து சக்கரங்களும் ஒளியால தான் இருக்கும். ஸோ இந்த சக்கரங்கள் தான் நம்ம உறுப்புகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ எந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்துட்டு அந்த உறுப்பை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்கரங்களை சரி பண்ணிட்டோம் அப்படின்னம்னா அந்த நோய்கள் வந்து முற்றிலும் குணமாயிடும். ஓகே 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 ஓகே. இந்த ஹீலிங்க்கு சயின்டிஃபிக்கா எது ப்ரூஃப் இருக்கா சார்? இருக்கு சார். சயின்டிஃபிக் ப்ரூஃப் வந்து நிறைய இருக்கு. ஓகே. பெங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னா ராமச்சந்திரா யூனிவர்சிட்டியில வந்து இது ரிசர்ச் சென்டரே ஒன்று தனியா வந்து இருக்கு. ஸோ அவங்க எல்லாமே ரிசர்ச் பண்ணி அந்த வேர்ல்டு வைடா அந்த ரிசர்ச் எல்லாமே வெளியில விட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே ஓகே. சயின்டிபிக் ரீசனா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து பொதுவாக வந்து அக்குபஞ்சர், சுஜோக் இந்த மாதிரி 2 தெரப்பியில நம்ம சேர்த்து பண்ணும்போது நல்ல ரிசல்ட் வந்து நம்ம உணர முடியுது. பேஷண்ட் வந்து வேகமா கியூர் ஆகிறாங்க. அது மாதிரி இப்போ இந்த மருத்துவத்தை வந்து நீங்க தனியா தான் பண்ண முடியுமா, இல்ல வேற ஏதாவது மருத்துவத்தை கூட சேர்த்து பண்றப்ப இன்னும் பெனிஃபிட் அதிகமா கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இது எல்லா மருத்துவத்துக்கு கூடயும் சேர்த்து பண்ணலாம். ஓகே சார். இது வந்து இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது ஒரு காம்ப்ளிமெண்டரி தெரப்பின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. அப்போ வந்து நீங்க அலோபதி எடுத்துக்கிட்டாலும் சேர்த்து கொடுக்கலாம், ஹோமியோபதி எடுத்துக்கிட்டாலும் இது கூட சேர்த்து கொடுக்கலாம். ஓகே. இது கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து சீக்கிரமா வந்து இருக்கும். ஓகே 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 ஓகே. இப்போ நீங்க பர்சனலா வந்து எதுக்காக ட்ரீட் பண்ணிருப்பீங்க, பெரிய பிரச்சனையா ஒரு ஏதாவது ட்ரீட் பண்ணி நிறைய ட்ரீட் பண்ணிருப்பீங்க, அதுல ஒரு குறிப்பிட்டு இந்த பிரச்சனை வந்து இங்க பண்ண முடியலன்னு சொல்லி நம்ம பண்ண மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா சார்? இல்ல அப்படி எதுவுமே இல்லை சார். அந்த மாதிரி எது எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எல்லா பெரிய கேசஸுமே வந்து நம்ம பார்த்துருக்குறோம். ஓகே. அவங்க எல்லாருமே வந்து சரி பண்ணி அனுப்பிச்சிருக்கிறோம். சில கேசஸ் ரொம்ப கடைசி ஸ்டேஜ்ல வர வேண்டிய இருப்பாங்க. ஓகே ஓகே. அது ஒரு 1 வீக்ல வந்து நம்ம அந்த ஸ்டேஜ்ல வரவங்களை வந்து நம்ம குணப்படுத்த முடியாது. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து குணப்படுத்தலாம். அது எவ்வளவு பெரிய கேஸா இருந்தாலும் பண்ணிடலாம். சரி சரி. எல்லா வகையான ப்ராப்ளமுமே இதுல சால்வ் பண்ண முடியும். தலைவலியில இருந்து கேன்சர் வரைக்கும் பண்ணலாம். சரி பண்ண முடியும். ஓகே 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 சார். அடுத்ததா வந்து எல்லாருமே இது ட்ரை பண்ண முடியுமா, இல்ல இதுக்குன்னு தனியா ஏதாவது பயிற்சி தேவைப்படுமா சார்? ஸோ இது பயிற்சியெல்லாம் எதுவும் இல்லை சார். ஹீலிங் வாங்க வர்றவங்களுக்கு வந்து அவங்களுக்கு எந்த பயிற்சியுமே தேவையில்லை. அவங்க வந்து எந்த வயசுல இருந்தாலும், பிறந்த குழந்தையில இருந்து 100 வயசு வரைக்குமே யாரா இருந்தாலும் இதை எடுத்துக்கலாம். இப்போ பொதுவா வந்து ஒரு பிரச்சனைன்னு வர்றாங்க, அவங்களுக்கு நாள்பட்ட பிரச்சனையா இருக்கும். அதை நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது எவ்வளவு நாள்ல சார் நம்மளுக்கு அந்த பேஷண்ட்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட் உணர முடியும்? ஸோ ட்ரீட்மெண்ட்ன்றது வந்து ஒவ்வொருத்தருடைய உடம்புடைய தன்மையை பொறுத்தது. ஓகே. சில பேருக்கு வந்து 1 வாரத்துல சரியாகும், சில பேருக்கு வந்து ஒரு 10 நாள்ல சரியாகும். ஓகே. சரியாகாதுன்றது கிடையாது. நாள் வந்து ஒவ்வொருத்தருடைய உடம்புக்கும் வேரியேஷன் ஆகும். ஓகே 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 சார். இப்போ அக்குபஞ்சர் மாதிரியான மருத்துவத்தை வந்து நிறைய ப்ரூவ் பண்ணி
நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி மருத்துவத்தை வந்து ப்ரூவ் பண்ணி நிறைய ப்ரூஃப் இருக்கு சார். ஓகே. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல வந்து டாக்டர் ரமேஷ்னு சொல்லிட்டு அவர் வந்து நிறைய பேஷண்ட்ஸை சரி பண்ணி ஓகே அதை வந்து அந்த ப்ரூஃப் எடுத்து எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. சரிங்க சார். ஸோ அந்த ப்ரூஃப் எல்லாமே எல்லா இடங்கள்லையும் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இது நார்மலா வீட்டில் இருக்கும்போது நம்ம பண்ணிக்க முடியுமா, இல்லை உங்ககிட்ட தான் வந்து பண்ணணுமா சார்? இது 2 மெத்தட் இருக்கு சார். ஒன்று வந்து நீங்க நேரா ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். இன்னொன்று வந்து டிஸ்டன்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்தாலுமே நீங்க இருந்த இடத்துல இருந்து இதை நீங்க வாங்கிக்கலாம். அது எப்படி சார் சாத்தியம்? இப்போ நீங்க சொல்றீங்க, இப்போ நம்ம இந்த இடத்துல வச்சு நீங்க ட்ரீட்மெண்ட் பண்றீங்கன்னா அது ஓகே, எனர்ஜியை வந்து பாஸ் பண்ணி நீங்க ஏதோ பண்றீங்க, ரைட். அது எப்படி போன்ல இருக்கவங்களுக்கு நம்ம எப்படி டீல் பண்ண முடியும்? ஸோ ஃபோன் மூலியமா நம்ம பண்ணல. ஃபோன்றது வந்து ஒரு கம்யூனிகேஷனுக்காண்டி தான் நம்ம பயன்படுத்துறோம். ஓகே. பட் ஒரு எனர்ஜியை வந்து இங்க இருந்து அங்க அனுப்பக்கூடிய ஒரு டெக்னிக் வந்து இருக்கு. ஓகே. அந்த டெக்னிக்கை நீங்க வந்து இங்க கிளாஸ் மூலியமா பயந்துக்கிட்டீங்கன்னா ஓகே அதை பயன்படுத்தி நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்க சார், சரிங்க சார். அப்புறம் முக்கியமான கொஸ்டின் சார், இப்போ வந்து அக்குபஞ்சர்ல நாங்க எப்படி ட்ரீட் பண்றோம்னா, ஒரு பல்ஸ் டயக்னோஸ் பண்ணி வர்ற பேஷண்ட்டுக்கு பல்ஸ் டயக்னோஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, எந்த மூலக்கூறு பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றோம். இப்போ நம்ம பிராணிக் ஹீலிங்ல நீங்க எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க? எப்படி இதுக்கு எது ஸ்கேனிங் அது மாதிரி ஏதாச்சும் இருக்கா, இல்லை வேற எதுவும் எடுக்கிற மாதிரி வருமா சார்? ஓகே சார். இப்போ எல்லா மருத்துவத்திலையும் வந்து டயக்னோசிஸ் இருக்க மாதிரி இப்போ பிராணிக்கிளைங்களையுமே அந்த டயக்னோஸ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து இருக்கு. அது பேர் ஸ்கேனிங் சொல்லுவாங்க. இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சக்கரங்கள் தான் உறுப்புகளை பூரா கண்ட்ரோல் பண்றதுனால அப்ப எந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த சக்கரங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். இப்போ நாங்கள் அந்த சக்கரங்களை ஸ்கேன் பண்ணி அது எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்குன்றதை பார்த்துட்டு அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உறுப்புகள்ல என்ன பாதிப்பு இருக்குன்றதையும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை வந்து ஸ்கேனிங் சொல்லுவாங்க. இதன் மூலியமா டயக்னோஸ் பண்ணலாம். ஓகே ஓகே. இப்போ இது நம்ம நார்மலா கத்துக்கணும்னா இதுக்கு என்ன சார் பண்ணலாம்? ஸோ நார்மலாக கற்றுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் அறிவுத்திறமை, கொஞ்சம் புத்தி கூர்மை வந்து நமக்கு இருந்தால் போதும். இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப படிச்சிருக்குன்ற அவசியம்லாம் நீங்கள் கிடையாது. ஒரு ஆவரேஜான ஒரு கல்வி முறை இருந்தால், ஒரு தமிழ் வாசிக்க தெரிஞ்ச அளவுக்கு இருந்தால் கூட போதும். இப்போ பொதுவாக வந்து இதுக்கு ஏதோ குவாலிஃபிகேஷன்ஸ் எதுக்கு தேவைப்படுமா சார்? இப்போ டிப்ளமோ முடிக்கிறதுக்கு நம்ம 10th முடிக்கணும்னு வாங்க, 12th முடிக்கணும்னு வாங்க, இதுக்கு ஏதாவது கோர்ஸ், சர்டிஃபிகேட் கோர்ஸ் இது மாதிரி எதுவும் பண்ணுறோமா? இது நம்ம சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான், எல்லா கோர்ஸுமே சர்டிஃபிகேட் தான் நம்ம பண்ணுறோம். ஓகே. பட் இதுக்கு வந்து கல்வி தகுதின்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது. சரிங்க சார். ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து எல்லா தமிழ் இதெல்லாம் வாசிக்க தெரிஞ்ச அளவுக்கு அந்த தகுதி இருந்தா போதும், நம்ம பண்ணிக்கலாம். சரிங்க சார். அப்போ இன்னும் முக்கியமான கொஸ்டின், இது வந்து யாரெல்லாம் கற்றுக்கலாம்? இப்போ வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்க தான் கற்றுக்கணும், இல்லை வீட்டில் இருக்காங்க நிறைய பேர் இல்லத்தரசிகள் இருப்பாங்க, இவங்கள மாதிரி யார் கற்றுக்கிற மூலிமா இது யூசஸ் இருக்குமா? இது எல்லாருமே கற்றுக்கலாம் சார். இது யாருமே வந்து இவங்க தான் கற்றுக்க முடியும், இவங்கெல்லாம் கற்றுக்க முடியாதுன்னு சொல்லி எதுவுமே கிடையாது. எல்லாரும் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் வந்து இதை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. ஓகே ஓகே. அதனால வந்து ஒரு பெரிய நாலேஜாக நமக்கு இருக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. பட் இதுக்கு வயது மட்டும் 16 வயது ஆயிருக்கணும்னு அது அந்த இருந்தால் மட்டும்தான் கற்றுக்க முடியும். சரிங்க சார். ஆக்சுவலி இந்த மருத்துவ முறை எங்கே தோன்றுச்சு, இதை பற்றி ஏதாவது சொல்லுங்க. ஸோ இந்த மருத்துவ முறையை வந்து கண்டுபிடிச்சவங்க வந்து மாஸ்டர் சோவா கோக்சின்னு சொல்லுவாங்க. அவங்க பிறந்தது வந்து சைனா, அவங்க இருந்தது வந்து பிலிப்பைன்ஸ்ல இருந்து தான் இந்த விஷயங்களை வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. அவங்க வந்து ஒரு கெமிக்கல் இன்ஜினியரா இருந்தாங்க. சரிங்க சார். ஸோ இந்த பிராண சிகிச்சையை முழுசா அவங்க எல்லா இடங்கள்ல இருந்தும் தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து நமக்கு வந்து சயின்டிபிக்கா வடிவமைச்சு கொடுத்தாங்க. முன்னாடி வந்து இந்த சித்தர்கள்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே சயின்டிபிக்கா இல்லாம இருக்கும். ஓகே ஓகே இல்லையா? இப்போ காலகட்டங்களுக்கு எல்லாமே சயின்ஸா தேவைப்படுறதுனால அதை சயின்டிபிக்கா மாத்தி வந்து நமக்கு வந்து கொடுத்தாங்க. சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார். இப்போ நம்ம நேயர்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க. இப்போ இதை பத்தி கிளாஸஸ் எதுவும் நம்ம ஜாயின் ஆகணும்னா இது எப்படி நம்ம இங்கதான் வந்து சேரணும்னு இருக்கா, இல்லை இதை மாதிரி சென்டர்ஸ் நிறைய இருக்கா, இது எப்படி கத்துக்கிறது, அதுக்கான வழிகள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ பிராணிக் ஹீலிங்கை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்ப காலகட்டங்களில் வந்து நீங்கள் நேராக கற்றுக்கிறதா நல்லதா உங்களுக்கு. ஓகே. இப்போ நேராக கற்றுக்கும் போது தான் நம்ம அந்த எனர்ஜி வர்றது, எனர்ஜியை ஃபீல் பண்ணுறது இதெல்லாம் உணர முடியும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நேரம் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே அந்த ஊர்லேயே வந்து நாங்கள் கிளாஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே சார். ஸோ அங்கே வந்து எங்களுக்கு நம்பர்ஸ் மட்டும் சிலது தேவைப்படும். நீங்கள் அங்கே இருந்தால எந்த ஊரில் இருந்தாலுமே பரவாயில்ல, நாங்கள் அங்கே வந்து கிளாஸ் நாங்கள் பண்ணிக்கிறோம். ஸோ இதை வந்து கற்றுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 2 நாள் மட்டும்தான் ஆகும். ஸோ எல்லா மருத்துவ முறைகளும் பார்த்தீங்க அப்படின்னா வருடக்கணக்கில் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம் சார். பட் பிராண சிகிச்சை மட்டும் பார்த்தீங்கன்னா 2 நாளில் வந்து தலைவலியிலிருந்து உங்களுக்கு எல்லா நோய்களையும் பெரிய நோய்கள் வரைக்கும் குணப்படுத்துறத நீங்கள் கற்றுக்க முடியும். ஓகே. அதை நம்ம கற்றுக்கிறது மூலிமா நம்ம அடுத்தவங்களையும் குணப்படுத்திக்க முடியும். ஆமாம். நீங்கள் கற்றுக்கிறது வந்து ஒரு டாக்டர் கோர்ஸ் மாதிரி தான். ஓகே. இப்போ நீங்களும் உங்களுக்கு பயன்படுத்திக்க முடியும், உங்கள் குடும்பத்துக்கும் பயன்படுத்திக்க முடியும், நீங்கள் மற்றவங்களுக்கும் குணப்படுத்திக்க முடியும். சரிங்க சார். அடுத்து முக்கியமான கொஸ்டின், இப்போ இது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மூலியமா நம்மளுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது எதுவுமே சைடு எஃபெக்ட் கிடையாது சார். இது எல்லாமே நம்ம சாப்பாடு மாதிரி தான். இப்போ நம்ம சாப்பாடுல இருந்து எப்படி நம்ம எனர்ஜி எடுத்துக்கிறோமோ அது மாதிரி பிரபஞ்ச சக்தியில இருந்து வரக்கூடிய எனர்ஜியை தான் நம்ம எடுத்து நம்ம உறுப்புகள் வந்து செயல்படுது. சரிங்க. நம்ம உடம்பு வந்து செயல்படுது. அப்படின்னா இப்போ அந்த மேலேருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜியில வந்து சைடு எஃபெக்ட்னு சொல்லி ஒண்ணுமே கிடையாது. அப்போ அதை பயன்படுத்தி நம்ம பண்றதுனால எந்த சைடு எஃபெக்ட்டுமே இது கிடையாது. ஓகே ஓகே சார்.
சரிங்க சார். இப்போ இந்த கிளாஸஸ் ஜாயின் ஆகணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கான வழிகள் சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இதுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்றது வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். நீங்கள் உங்கள் ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும். ஓகே. நீங்கள் எப்போ நீங்கள் வந்து ஜாயின் பண்ண ஆசைப்படுறீங்களோ நீங்கள் அந்த எப்போ வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்க சார். சரி. ஏன்னா இப்போ வந்து நான் அக்கு ஹீலராக இருக்கிறனால நான் வந்து எனர்ஜி ஹீலிங் எல்லாம் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நம்ம இருக்கோம். ஏன்னா நிறைய பேர் நம்ம சேனல் பார்க்குறோம், மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய இருக்காங்க. எல்லாருமே பார்க்குறவங்கள இப்போ ஒரு வேளை பிராணிக் ஹீலிங் கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க இந்த அக்குபஞ்சரோட சேர்த்து பண்ணும்போது எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கும்? ஸோ ரொம்ப சீக்கிரமாக நீங்களுமே அக்குபஞ்சர் ஆல்ரெடி படித்தவர் தான், ப்ராக்டிஸ் பண்ணவர் தான். ஏன்னா உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போ பிராணிக் ஹீலிங் பண்ணி எக்ஸ்ட்ரா நீங்கள் நிறைய பேரை குணப்படுத்துறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதை நீங்கள் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் நீங்கள் ஹீலராக பண்ணதுக்கும் இப்போ பிராணிக் ஹீலிங் கற்றுக்கிட்டு நீங்கள் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஸோ மற்ற ட்ரீட்மெண்ட் முறைகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடம்புக்குள்ளே போய் வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஆமாம். இப்போ பிராணிக் ஹீலிங் வந்து உடம்புக்கு வெளியில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். உடம்பை தாண்டி உடம்பை இயக்கக்கூடிய அந்த தன்மை எதுவோ, உடம்புக்கு வெளியில இருக்கிறது பாத்தீங்கன்னா சக்கரங்கள் இருக்கு, ஆறா இருக்கு. அப்ப நீங்க உடம்புக்கு வந்து மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறதோ, நீங்க அக்குபஞ்சர் எடுத்துக்கிறதோ, இது எல்லாமே உடம்புக்குள்ள வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே. இப்ப பிராணிக் ஹீலிங் வந்து உடம்புக்கு வெளியில அந்த சக்கரங்களையும் ஆறாவையும் சரிப்படுத்தி அந்த எனர்ஜியை உள்ள கொண்டு போற மாதிரி இருக்கும். அப்ப உடம்புக்கு தேவையான ஒரு ட்ரீட்மெண்ட்டும் உடம்புக்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை சரி பண்றதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் சேர்ந்து பண்ணும்போது மிக வேகமா அந்த நோய் வந்து குணமாகும். சரிங்க சார். அடுத்து இன்னொரு கொஸ்டின் சார். என்னன்னா பொதுவா வந்து பல பேருக்கு பரம்பரை நோயின்னு சொல்லிட்டு ஒரு சில நோய்கள் சொல்லுவாங்க. அந்த பரம்பரை நோயை வந்து நம்ம பிராணிக் ஹீலிங்ல எப்படி நீங்க பாக்குறீங்க? பரம்பரை நோய் வந்து எல்லாமே பண்ணலாம் சார். எல்லா பரம்பரை நோய்களையுமே நம்ம வந்து சரிப்படுத்த முடியும். பரம்பரை நோய்களுக்கு வந்து நிறைய இப்போ கருத்து வேறுபாடுகள் நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க. சில பேர் வந்து அது பரம்பரை நோயே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, சில பேர் சொல்றாங்க. பட் எதுவா இருந்தாலும் சரி, இந்த பரம்பரையில இருந்து அடுத்த பரம்பரைக்கு அந்த நோய் வராம நம்ம வந்து பாத்துக்கலாம். அது எப்படி சார் நம்ம அந்த சக்கராவை அலைன்ஸ் பண்றது மூலியமா பண்ணிக்க முடியும்? அவங்களுக்கு ஏற்கனவே அந்த டிஃபிஷியன்சி இருக்கு இல்லையா, அதை பூராத்தையும் நம்ம சரி பண்ணி நார்மல் கொண்டு வந்துருவோம். இப்ப அதே ப்ராப்ளம் வந்து அடுத்த தலைமுறைக்கு அது வராது. ஓ, ஓகே ஓகே, நல்லது. இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை சார் எடுக்கிற மாதிரி இருக்கும்? ட்ரீட்மெண்ட் நீங்க டெய்லியே எடுக்கலாம் சார். டெய்லி எடுக்கலாம். இல்ல சார், இப்ப பேசிக்கா ஒரு ப்ராப்ளம்னு வர்றாங்க, முட்டி வலினே வராங்கன்னு வைங்க, நீ பெயின் வராங்க, இப்ப அவங்களுக்கு எத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும்? மேக்ஸிமம் வந்து பார்த்தோம்னா நம்ம உடல் ரீதியா வந்து அவங்க ஒவ்வொருத்தர் உடலும் வேற வேற மாதிரி இருக்கும். இப்போ அவங்களுடைய உடலுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். செகண்ட் வந்து வேரியேஷன்ஸ், ஒவ்வொரு உடம்புக்கும் உள்ள வேரியேஷன்ஸ். ஒருத்தருக்கு ஒரு வாரத்துல சரியாகும், ஒருத்தருக்கு 10 நாள்ல சரியாகும். பட் முழுமையா குணப்படுத்த முடியும். 100% குணப்படுத்த முடியும். இவங்க வந்து டெய்லி எடுக்கிற பெரிய பிரச்சனைகளா இருந்தது அப்படின்னா நீங்க டெய்லி எடுக்கிற மாதிரி. சின்ன பிரச்சனைகளா இருந்ததுன்னா நீங்க ஒரு சிட்டிங் 2 சிட்டிங்ல சரி பண்ணிக்கலாம். இது ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது வெறும் பத்தியம் எதுவும் இருக்க வேண்டியது இருக்குமா சார்? பத்தியங்கள் ஒண்ணும் இல்ல சார். ஒண்ணும் இல்ல. நார்மலா நம்ம எப்பவும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் நீங்க சாப்பிட்டுக்கங்க. சரி, எது வேணாலும் பத்தியங்கள் எதுவுமே கிடையாது. சரிங்க சார். இப்போ வந்து நீங்க நிறைய மருத்துவ முகாம் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க, ஃப்ரீ கேம்ப் எல்லாம் போடுறீங்க. அதுல நிறைய மருத்துவம் ஃப்ரீயாவும் பாக்குறதா கேள்விப்பட்டேன். அதை கேட்டுதான் நான் வந்திருக்கேன். அது எப்படி சார்? அது இப்போ இந்த பிராண சிகிச்சையை பத்தி நிறைய மக்களுக்கு தெரியாம இருக்கும் இல்லையா? சோ அதை தெரியப்படுத்துறதுக்காக வேண்டி நம்ம எல்லா ஊர்கள்லயுமே, நீங்க எந்த ஊர்ல நம்ம வந்து அப்படின்னு கிடையாது, எல்லா ஊர்கள்லயுமே வந்து இந்த கேம்ப் மாதிரி போட்டுட்டு அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு இந்த இது சம்பந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வு வந்து உண்டு பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே 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 சார். சரிங்க சார். இப்போ நம்ம இந்த கிளாஸ் ஜாயின் ஆகணும், ஒரு சிலர் கத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இவங்க கத்துக்கிறதுனா எப்படி? நான் உங்ககிட்ட வந்து கத்துக்கிறதுனா உங்க கான்டாக்ட் நம்பர் எதுவும் சொல்ல முடியுமா? ஓகே சார். நீங்க கிளாஸஸ் வந்து இங்க 2 days வந்து நடக்கும். நீங்க வெளியூர்ல இருந்து இங்க வந்து கத்துக்கிறதுனாலும் நீங்க வந்து இங்க கத்துக்கலாம். வெளியூர்ல இருந்து வர்றவங்களுக்கு நாங்க ஒரு அகாமடேஷன் எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். அதாவது வந்து சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்ஸ் நாங்க பண்ணி கொடுத்துருவோம். தங்குறது மட்டும் அவங்க பாத்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே. பாக்கி எல்லாமே இங்க நாங்க பாத்துக்குவோம். ஆனா 2 days தான் கிளாஸ். 2 days தான் கிளாஸஸ். ஓகே. எல்லாருமே ஜாயின் ஆகி கத்துக்கலாம். எல்லாருமே ஜாயின் ஆகி கத்துக்கலாம். சரிங்க சார். சார், இப்போ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு பிளஸ் நம்ம கோர்ஸ் கத்துக்கணும் அப்படின்றதுக்கு நம்பர் நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணி பேசிக்கிடுவாங்க. ஓகே. அவங்களுக்கான ஹெல்ப் நீங்க பண்ணலாம் சார். ஓகே சார். இப்போ நம்ம நிறைய பிரான்ச்சஸ் வந்து நம்ம எல்லா ஊர்களையும் இருக்குது. ஓகே சார். ஸோ மெயின் பிரான்ச்சஸ் வந்து கம்பம்ல இருக்கு, தேனி மாவட்டம். இப்போ நீங்க தொடர்பு பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபோன் நம்பர் வந்து 9941322217. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து ஐயா நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது அக்குபஞ்சர் ஹீலரா நம்ம இதை எப்படி பார்க்கணும்னா, பல ஹீலிங் மெத்தட் இருக்கு. எல்லா விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்ம நாலேஜை வந்து அதிகம் படுத்தும். நம்ம எந்த பேஷண்ட்டுக்கு நம்ம எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள குணப்படுத்துறன்ற எண்ணம் மட்டும்தான் நமக்கு இருக்கணும். அதே மாதிரி இதை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இதை பற்றி நீங்கள் மேலும் அதை பற்றி கோர்ஸை பற்றி இல்லை ட்ரீட்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறோன்னா பிராணிக் ஹீலிங்கை பற்றி சாரை கான்டாக்ட் பண்ணுங்கள். சாரோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைனாலும் ஐயாவை கான்டாக்ட் பண்ணி இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்குங்க.
இதே மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறட்டும். நன்றி. நன்றிங்க சார். நன்றி சார். நன்றி சார்.